கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னும் ஒரு சில காரியங்கள் பிரணாம் சொன்ன காரியத்தை பார்க்க போறோம். और भाई ब्रनम ने और भी जो चीजों को बताया है उसके बारे में हम देखेंगे। இன்னொரு ஊழியத்தை குறித்து நிறைய இடத்துல சொல்றாரு. सेवकाई के बारे में बहुत सारे जगह पर उन्होंने बताया है। அவர் ஒரு தடவை சாபினோ கேனியன்ல நிக்கும்போது वो कहता है कि मैं साबिनो कैनन में जब था, ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கும் போது दोनों हाथों को जब उठाकर रखा था, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில प्रार्थना के समय में அவருடைய கையில ஒரு பட்டயம் வந்து விழுது. उसके हाथ में एक तलवार आती है। அந்த பட்டயத்தினுடைய அந்த காரியங்கள்லாம் அவர் விவரித்து சொல்றார். उस तलवार के बारे में वो वर्णन करते हैं। அதனுடைய பிடி வந்து முத்துனால செய்யப்பட்டிருக்குது. उसका जो पकड़ है वो मोतियों से सजाया गया है। அதனுடைய அந்த கார்டு சொல்லுவாங்க. அந்த கார்டு வந்து அது கோல்டுல இருக்குது. और उसको पकड़ने के लिए जो गार्ड होता है वो सोने का है। அது மீது அதனுடைய பிளேடு வந்து சில்வர்ல இருக்கு. और उसका ब्लेड जो है वो सिल्वर का है। இத பற்றி கர்த்தர் நிறைய காரியங்கள் அவர்கிட்ட பேசுறார். इसके बारे में परमेश्वर उनसे बहुत सारी चीजों को बोलता है। இதுதான் थर्ड पुल அப்படின்னு சொல்றாரு. यही तीसरा खींच है करके कहता है। அவருடைய மினிஸ்ட்ரியை குறித்து சொல்றார். उनकी सेवकाई के बारे में कहता है। இப்படி நிறைய காரியத்தை அதோட ஒப்பிட்டு பேசுறார். ऐसे बहुत सारी चीजों को संबंध करके बताते हैं। இப்ப இத பற்றி இன்னும் நம்ம பார்க்கலாம். इसके बारे में और भी हम देखेंगे। இது வந்து ராஜாவின் பட்டயம்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. और इसे राजा का तलवार ऐसे बोला गया है। பட்டயம் சொன்னாலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். और तलवार जब बोलते हैं वो दोधारी तलवार है। அது தேவனுடைய வார்த்தை. वो परमेश्वर का वचन है। ஏழாவது முத்திரையில 7वें मोहर में பிரணாம் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றார். भाई ब्रनम अपने जीवन के बारे में बताते हैं। 373வது பேரால் அவர் சொல்றார். और 373 की पंक्ति में कहता है, I know my days can't be too many more. என்னுடைய நாட்கள் வந்து இன்னும் அதிக நாள் போகாது. मैं जानता हूं कि मैं ज्यादा दिन नहीं रहूंगा। I pray that you will help me. நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. मैं प्रार्थना करता हूं कि तू मेरी मदद करे। To let me be true and honest and sincere. நான் உண்மையா அப்புறம் ஹானஸ்டா சின்சியரா நான் இருக்கணும் இந்த ஊழியத்துல. அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. मैं सच्चा, ईमानदार और निष्कपट बना रहूं, इसके लिए मदद कीजिए। அப்புறம் அவர் சொல்றார் और कहता है that I might be able to bear the message मैं उस संदेश को उठा सकूं as far as it's ordained for me to bear. और जैसे कि वो मुझे दिया गया है। எதுவரைக்கு அந்த மெசேஜை நான் தூக்கி செல்ல முடியுமோ, और जहां तक मैं उस संदेश को ले जा सकता हूं, எதுவரைக்கு என்னை நியமிச்சிருக்கிறீரோ, जहां तक आपने मुझे नियुक्त किया है, அதுவரைக்கு எடுத்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க. वहां तक ले जाने के लिए मेरी मदद करो। And when it comes to the time और जब वो समय आता है that I must lay down मैं विश्राम करूं and I get down to the river और मैं नदी किनारे के पास जाऊं and the waves begin to come in, और वो लहर आने लगे, இவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுறார். वो अपने मृत्यु के बारे में कहता है। நான் படுத்துக் கொள்ளும் போது, मैं विश्राम करते समय, நான் நதி பக்கத்துல வரும்போது, मैं नदी किनारे किनारे पे रहते समय, அந்த நதியினுடைய அந்த சமுத்திரத்தின் அலைகள் என் மேல வந்து வரும்போது, वो नदी की लाट जो है मेरे ऊपर आते समय, இந்த இடத்துல தான் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார். சாரி, இந்த இடத்துல தான் பிரணாம் ஒரு காரியத்தை சொல்றார். यहाँ पर भाई ब्रनम एक चीज को बोलता है, May I be able to hand this old sword. मैं நான் இந்த பழைய பட்டயத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ये इस जूने तलवार को मैं देना चाहता हूँ Over to somebody. किसी को। ஒரு மனிதனுக்கு நான் அந்த பட்டயத்தை கொடுக்க விரும்புறேன். मैं किसी को ये तलवार देना चाहता हूँ। That will be honest with it. और जो उसके साथ ईमानदारी से रहेगा, அந்த பட்டயத்தோடு அவன் உத்தமமா இருக்கணும். वो तलवार के साथ ईमानदारी से रहेगा And will pack the truth. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்வான். और वो सच्चाई को प्रचार करेगा। பிரணாம் இங்க தெளிவா சொல்றார். भाई ब्रनम यहाँ पर स्पष्ट रूप से कहते हैं, இவர் போன பிறகு ये जाने के बाद அவருடைய கையில இருக்க அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை, उसके हाथ में दोधारी तलवार जो है, அவருக்கு அந்த 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 வெளிப்பாடுகளை, उस प्रकटीकरण को அத ஒரு மனிதனுடைய கையில நான் ஒப்படைக்கணும். एक मनुष्य के हाथ में सौंपना है। அதுவும் அவங்க ஹானஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன்ட்ட ஒப்படைக்கணும். और वो ईमानदारी से सेवा
करने वाले एक सेवक के पास, சத்தியத்தை பேசக்கூடியவன்ட்ட ஒப்படைக்கணும். सच्चाई के बारे में बोलने वाले के पास सौंपना है। இது பிரணாம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ये भाई ब्रनाम ने ऐसे कहा है। இவர் இதுல என்ன சொல்றாருன்னா, ये इसमें क्या कहता है? எனக்கு பின்னால ஒருத்தர் வருவாரு, मेरे बाद एक व्यक्ति आएगा என் கையில இருக்க இந்த பழைய பட்டயத்தை और मेरे हाथ में जो जूना तलवार है அது அவர் கையில நான் ஒப்பு वो கொடுக்கணும். उसके हाथ में मैं सौंपना है। இதை உங்களால விசுவாசிக்க முடியுமா? क्या आप इसे विश्वास कर सकते हैं? நீங்க பிரணாமுடைய செய்தியில இருந்தால் यदि आप भाई ब्रनाम के संदेश में हैं அப்போ तो இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். इसे आप स्वीकार करना है। போன வீடியோல நம்ம பார்த்தோம், पिछले वीडियो में हमने देखा பிரணாம் தன்னுடைய மெசேஜ भाई ब्रनाम अपने संदेश को அது ஒரு ஃபவுண்டேஷன் மெசேஜ் சொல்றாரு. वो एक नींव संदेश करके कहता है। ஒரு சிறிய ஒரு வேகமான செய்தி வரப்போகுது, एक छोटा सा एक तेज संदेश आने वाला है, அதுக்கு என்னுடைய செய்தி ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லி சொல்றார். उसके लिए मेरा संदेश एक नींव है करके कहता है। அந்த செய்தியை கொண்டு வரக்கூடிய அந்த நபர் और वो संदेश को ले आने वाला व्यक्ति, அவர் கையில उसके हाथ में பிரணாம் இந்த பட்டயத்தை கொடுக்க விரும்புறாராம். भाई ब्रनाम इस तलवार को देना चाहता है। அப்போ இந்த இந்த பாகத்துல நம்ம பார்க்கும்போது और इस भाग में जब हम देखते हैं ஒரு ஊழியம் கண்டிப்பா இருக்கு. एक सेवकाई जरूर है, இத மறுக்கவே முடியாது. इसे हम इनकार नहीं कर सकते। பிரணாமே இந்த வார்த்தையை சொல்றாரு भाई அப்படின்னா, ब्रनाम ही ये शब्द को कहता है அப்போ நம்ம இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो हम इस चीज को स्वीकार करना है। பாருங்க, கடைசி மணி நேரத்துல देखिए आखिरी क्षण में சபையை கிறிஸ்துவின் கையில ஒப்பு கொடுக்கணும். कलीसिया को मसीह के हाथ में सौंपना है। பவுல் சொல்றார், पौलुस कहता है, நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல और दूसरा कोरिन्थ के 11वें अध्याय அதுல 2ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா दूसरे वचन को आप देखेंगे तो அதுல அவர் தெளிவா அந்த ஊழியத்தை குறித்து பேசுறார். उसमें स्पष्ट रूप से उस सेवकाई के बारे में कहता है, क्योंकि मैं तुम्हारे विषय में ईश्वरीय गुण लगाया रहता हूँ, इसलिए कि मैंने एक ही पुरुष से तुम्हारी बात लगाई है कि तुम्हें पवित्र कुंवारी के नाई मसीह को सौंप दूं। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, பவுல் சபையை பார்த்து சொல்றார், पौलुस कलीसिया को देकर कहता है, உங்களை கிறிஸ்து கையில ஒப்பு கொடுக்கணும். तुम्हें मसीह के हाथ में सौंपना है। இவர் ஒப்பு கொடுத்தாரா? इसने सौंपा क्या? இவர் ஒப்பு கொடுக்கல. इसने नहीं सौंपा। பவுலும் ஒப்பு கொடுக்கல. पौल भी नहीं सौंपा। பிரணாமும் ஒப்பு கொடுக்கல. भाई ब्रनाम भी नहीं सौंपे। அப்போ ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். तो उसे सौंपने के लिए एक व्यक्ति चाहिए। பிரணாமுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படி भाई ब्रनाम के इस वाक्य के अनुसार பட்டயத்தை உடைய ஒருத்தர் வேணும். और जो तलवार से है, तलवार का एक व्यक्ति चाहिए। அவர் என்ன செய்வார்? वो क्या करना है? வார்த்தையை உண்மையா பேசுவார். वचन को सच्चाई से बात करेगा, சத்தியத்தை பேசுவார். सच्चाई को बात करेगा, உத்தமமா இருப்பார். ईमानदार से रहेगा। பாருங்க, இவர் என்ன செய்வார்னா, ये क्या करेगा? இந்த சபையை इस कलीसिया को மணவாளன் கையில ஒப்பு கொடுப்பார். वो दूल्हे के हाथ में सौंप देगा। இன்னைக்கு இது ஒப்பு கொடுக்கிற அந்த ஊழியம் முடியல. और जो सौंपना, ये सेवा अब तक खत्म नहीं हुआ है। இது முடியவே இல்ல. ये अब तक खत्म नहीं हुआ। இது முடியணும். ये खत्म होना है। அதுக்கு ஒரு ஆள் தேவை. उसके लिए एक व्यक्ति चाहिए। பிரணாம் இப்ப இல்ல. भाई ब्रनाम तो अभी नहीं है। ஆனா அந்த ஏழாவதுனுடைய சத்தம் நடந்துட்டு இருக்குது. वो सातवीं कलीसिया के दूत की आवाज चल रही है। ஆனா சபையை ஒப்பு கொடுக்கிறதுக்கு लेकिन कलीसिया को सौंपने के लिए ஒரு நபர் கண்டிப்பா தேவை. एक व्यक्ति जरूरत है। அந்த நபர் யாரா இருக்கும்? वो व्यक्ति कौन होगा? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் நமக்கு கிடைப்பாங்க. अगर हम उसकी बाट जोएंगे तो ही मिलेगा। எக்ஸ்பெக்டேஷனே இல்ல அப்படினா, अगर ऐसी बाट जोना नहीं है तो அதுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாது. तो आपके नजर में नहीं दिखेगा। சோ எப்படி பிரணாம கர்த்தர் பயன்படுத்தினாரோ, जैसे भाई ब्रनाम को परमेश्वर ने उपयोग किया, மோசஸுக்கு பிறகு யோசுவா ஃபீல்ட்ல வந்தார். मूसा के बाद योशुआ आया, அதே போல वैसे ही ஜான் द बैप्टिस्ट के பிறகு यूहन्ना के बाद யெகோஷுவா வரார். यहोशुआ आया। அப்போ இந்த எலியாவின் அபிஷேகத்துடைய பிரணாம், तो एलिया का अभिषेक पाया हुआ व्यक्ति ये जो ब्रनाम है, இவருக்கு பிறகு इसके बाद யோசுவாவின் ஊழியம் வேணும். योशुआ का सेवा चाहिए, பரிசுத்தாவின் ஊழியம். पवित्र आत्मा का सेवा। ஆனா பரிசுத்தாவின் ஆவியா கிரியை செய்ய முடியாது. लेकिन पवित्र आत्मा आत्मा में काम नहीं कर सकता। அவர் கிரியை செய்ய ஒரு நபர் தேவை. वो काम करने के लिए एक व्यक्ति चाहिए, ஒரு சரீரம் தேவை. एक शरीर चाहिए। பிரணாம் சொல்ற இந்த வார்த்தை கரெக்ட் தான். भाई ब्रनाम जो बोलते हैं ये शब्द बराबर है। நான் போறேன் கர்த்தாவே, मैं जाने वाला हूँ प्रभु, ஆனா இந்த பட்டயத்தை ஒருத்தட்ட கொடுக்கணும். लेकिन ये तलवार को किसी को सौंपना है। அவர் எதிர்பார்க்கிறார். वो इंतजार करता है, அந்த பட்டயத்தை கொடுக்கணும் சொல்லி वो எதிர்பார்க்கிறார். किसी को देने का इंतजार करता है। So, இன்னொரு ஊழியம் இருக்கு. और एक सेवा है,
அதை எதிர்பாருங்க. उसका इंतजार कीजिए। கர்த்தர் யாரனாலும் எழுப்ப முடியும், परमेश्वर किसी को भी उठा सकता है, யாரையும் பயன்படுத்த முடியும். किसी को भी उठा सकता है। இப்போ ஆ, நம்ம நீங்க பவுல் எடுக்கும்போது पौलुस को लीजिए, பவுல் முதலாவது சபையின் தூதன். वो पहले कलीसिया का दूत है, ஆனா அவருக்கு தெரியுமா लेकिन क्या वो जानता था நான் இப்ப முதல் சபையின் தூதன் அப்படின்னு சொல்லி தெரியுமா? मैं पहले कलीसिया का दूत हूं करके जानता था क्या? இல்ல. नहीं, அவர் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்து முடிச்சார். वो अपने सेवकाई को सही तरीके से समाप्त किया। அந்த அபிஷேகம் வரும்போது वो अभिषेक आते समय அந்த अभिषेகம் உங்களை வழி நடத்திரும். वो अभिषेक उनको चलाएगा। பிரணாம் இருக்கும்போதும் भाई ब्रनाम के समय भी அவர் தான் அந்த எலியாவின் அபிஷேகத்துடையவர்னு சொல்றாரு எங்கேயாவது? वो कहीं पर ऐसे कहा है क्या मैं एलिया का अभिषेक को पाया हूँ, என் மேல எலியாவின் ஆவி இருக்குது मेरे अंदर एलिया का आत्मा है? அவர் சொல்லல. वो नहीं बोले, அவர் எலியாவின் அபிஷேகத்தோட ஒருத்தர் வருவார்னு பேசிட்டு இருந்தார். वो ऐसे ही बोल रहे थे कि एलिया के अभिषेक से कोई आएगा करके, ஆனா அவர்தான் எலியாங்கிறது அவருக்கு தெரியாது. लेकिन वही एलिया है करके वो नहीं जानता। யோவான் எடுத்துக்கிடுங்க. यूहन्ना को ले लो, யோவான்ட்ட எல்லாரும் கேட்டாங்க, यूहन्ना के पास लोगों ने पूछा நீர் கிறிஸ்துவா? तू मसीह है क्या? அப்ப அவன் தெளிவா சொல்லிட்டா, उसने स्पष्ट रूप से कह दिया நான் கிறிஸ்து இல்ல. मैं मसीह नहीं हूँ। அப்ப நீர் எலியாவா? तो तू एलिया है क्या? எலியாவும் இல்லன்னு சொல்லிட்டார். उसने ये भी कह दिया कि मैं एलिया भी नहीं हूँ। அப்ப அவருக்கும் தெரியாது அவர் யாருன்ட்டு. तो वो भी नहीं जानता है कि वो कौन है। சோ இன்னைக்கு இந்த பிரணாமுக்கு வரக்கூடிய அந்த ஊழியமும் आज भाई ब्रनाम के बाद आने वाली जो सेवा है அது இன்னார்னு சொல்லி யாரையும் பின் பாயிண்ட் பண்ணாதீங்க. वो ये है वो है करके मत बताइए। ஆவியானவர் அவர் மூலமா டீல் பண்ணும்போது और आत्मा उस व्यक्ति के द्वारा जब क्रिया करता है நீங்க கண்டுகொள்வீங்க. आप समझ लोगे தேவன் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। பாருங்க பைபிள் மாறாதது. देखिए कलाम न बदलती है। பிரணாமுடைய மெசேஜ் ஒரு ஃபவுண்டேஷன் தான். ब्रनाम भाई ब्रनाम का संदेश एक नींव है அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல ஒரு சிறிய மெசேஜ் வருது. और उस नींव के ऊपर एक संदेश आने वाला है। அந்த மெசேஜ் எதிர்பார்த்திருங்க. उस संदेश की इंतजार कीजिए। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। ஊழியோ அப்படிங்கிறது सेवकाई जो है நின்னு போனது இல்ல. वो रुका हुआ नहीं है வெளிப்பாடு நிக்காது. और प्रकटीकरण समाप्त नहीं होगा। எங்கெங்கெல்லாம் நின்னு போச்சோ जहां जहां रुक गया है அது ஒரு ஸ்தாபனமா மாறிடும். वहां पर वो एक स्थापन बन जाता है। மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு मार्टिन लूथर के बाद அவர் மரித்த பிறகு उसके गुजर जाने के बाद விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் கொண்டு வந்தார். विश्वास से धर्मी बचेगा करके उसने ले आया। அது நின்ன உடனே वो रुकने के बाद ஸ்தாபனமாக்கிட்டாங்க. वो एक स्थापन बन गया। லூதரன் சபையா மாறிட்டு वो लूथरन कलीसिया हो गई। அடுத்து ஜான் வெஸ்லி வந்தார். उसके बाद जॉन वेस्ली आए। அவர் பரிசுத்தமாக்கப்படுதல பேசினார். वो पवित्र करने के बारे में बात किया। அவர் மரித்தார். वो मर गए। மெத்தடிஸ்ட் சர்ச் ஃபார்ம் ஆயிட்டு. मेथोडिस्ट चर्च फॉर्म हो गया। அடுத்தது பெந்தெகோஸ்ட் சபை வருது. और अगला पेंटेकोस्ट कलीसिया आती है। இந்த ஏழாவது சபையில ये 7वीं कलीसिया में பிரணாமுக்கு பிறகு भाई ब्रनाम के बाद வெளிப்பாடு இல்லன்னு சொன்னா अगर प्रकटीकरण नहीं है करके बोलेंगे तो அப்போ இதுவும் ஸ்தாபனம் ஆயிரும். तो ये भी स्थापन बन जाएगा। ஒரு ஸ்தாபனம் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்குது. वो स्थापन बनने की स्थिति में ही है। ஒருவேளை ஸ்தாபனம் ஆயிருக்கலாம். हो सकता है वो स्थापन बन गया होगा। ஜனங்கள் தான் ஸ்தாபனம் ஆக்குவாங்க. लोग ही उसे स्थापन करते हैं। இதுக்கு பிற ஒண்ணு இல்ல, इसके बाद कुछ नहीं है, அவ்வளவுதான் इतना ही है அப்படின்னு சொல்லி ऐसे बोलकर அத ஒரு ஸ்தாபனமா उसे एक स्थापन बना देंगे। இல்ல, ऐसा नहीं है। தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन அது ஃப்ளோயிங் வாட்டர். वो बहता हुआ पानी है। அது அது தண்ணி பாய்ந்து சென்றுகிட்டே இருக்கும். वो बहता ही रहता है। அது நிக்கக்கூடிய தண்ணி இல்ல. वो रुकने वाला पानी नहीं है। இன்னொரு ஊழியத்தை பற்றி பிரணாம் சொல்றாரு. और एक सेवकाई के बारे में भाई ब्रनाम कहते हैं, இத உங்களால நம்ப முடியுமா? क्या आप इसे विश्वास कर सकते हैं? நம்பிதான் ஆகணும். विश्वास करना ही पड़ेगा। நீங்க பிரணாமுடைய செய்தியில இருப்பீர்களானால் यदि आप भाई ब्रनाम के संदेश में है அப்ப இத கண்டிப்பா விசுவாசிங்க. तो आप इसे जरूर विश्वास करेंगे। ஏன்னா அவருடைய கொட்டேஷன்ல இருந்து எடுத்து கொடுக்கிறேன். क्योंकि उसके कोट में से ही मैं बता रहा हूँ। இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. और बहुत सारी चीजें हैं, ஒன்னு ஒண்ணா உங்களுக்கு எடுத்து தாரேன். एक एक करके मैं आपको देता हूँ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। ஆமென். आमीन।